அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தழைக்க அருள் தாத்தா திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். தலைவனின் இணையடி சரணம் சரணம். சரவண பவ குக சரணம் சரணம். சிலைமலை உடையவா சரணம் சரணம். சிவ 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 சரணம் சரணம். உலை வரும் ஒரு பறை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாயே கலந்தினிக்கும் தெய்வம் காயாது கனியாயே கலந்தினிக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகாதெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகாதெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. விண்ணப்பம். எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வர்ணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க
செவித்தருளல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருந்து ஆண்டவரே, தேவரீர் திருவரு பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்தவை என்பவர்களே, தாயற் பெரிதும் தயவுடைய தந்தை, உலகை உயிரிக்க வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. காய்ந்த வயிற்றிற்கு கஞ்சி வார்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தவத்திரு கண்ணியப்படிகளாரின் குருவருளால் இது நடக்கிறது. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட எண்ணத்தில் மேம்பட்டிருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் வருகை தந்திருப்பதால் இது அழகுக்கு அழகு சேர்க்கிறது. வாரந்தோறும் நடக்கின்ற இந்த ஞான வேள்வியில் இந்த மாலை பொழுதை இன்றைக்கு தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரிக்க வந்திருக்கவர் அன்பிற்குரிய அடியார் அருளாளர் பரஞ்சோதி பாபா ஞானமுருகன் அவர்கள். அவர்களை வருக 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 வருக. இன்றைக்கு ஒரு சிறப்பான செய்தி என்ன என்று சொன்னா, தவத்திரு கண்ணியப்படிகளார் அவர்களுக்கும் இவர்களுடைய குருநாதராக இருக்கக்கூடிய பரஞ்சோதி பாபா அவர்களுக்கும் நெருங்கிய உறவு உண்டு. இங்க இருந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு புறப்பட்டாங்கன்னா ஆட்டோல, வடபழனியில ஐயாவுடைய இதுக்கு போனீங்களா, ஐயாவை பார்த்தீங்களா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா அப்படின்னு வந்த உடனே கேட்பாங்க கண்ணியப்படிகளார். அந்த இடத்துல இருந்தவர் ஐயா. அவங்கள பத்தி நிறைய தெரியும். அவங்களுக்கு பரம பக்தராக இருந்தவர். அது மட்டும் இல்ல, வடலூர்ல இருக்கக்கூடிய சாக்கட சுவாமி, எங்கெங்கெல்லாம் அந்த தொண்டு நிறுவனத்தோட சேர்ந்த அல்லது ஆசிரமங்களோடு சார்ந்த சித்தர் பெருமக்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட தொடர்புல போய் அங்கே இருந்து அவங்களுக்கு அணக்கமாகவும் இணக்கமாகவும் இருந்து அவர்களுடைய நிறைய அருளை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். நிறைய பேரை தெரியும், ஒரு பட்டியலே இருக்கு. நான் அதை படிக்க விரும்பல. ஏன்னு கேட்டா அவருடைய நேரத்தை நான் எடுத்துக்கிட்டதா பொருளாயிடாது வந்துட்டணும். அந்த வகையில ஒரு அருளாளரை இந்த மாலை பொழுதில் நாம் சந்திக்க இருக்கிறோம். தன்னுடைய அனுபவங்களை, வள்ளல் பெருமானுடைய பெரும் திறனை, இன்றைக்கு ஆன்மீகம் எதை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் அது எப்படி கிடைக்கும் என்பதையும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா என்ன தலைப்பு எடுத்திருக்காங்கன்னா, உத்தமர்தம் உறவு அப்படின்னு எடுத்திருக்காங்க. உத்தமர்தம் உறவு வேண்டும். அது இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க போற பாதையில சறுக்கல் இல்லாம போயிடுவீங்க அப்படின்ற சொல்வதற்காகவும். ஏன்னா இப்ப நம்ம வந்திருக்க வினைய கழிக்க வேண்டியது முதல் கட்டம். புதுசா எந்த வினையும் சேர்த்து கூட்டுற கூடாதுல்ல. சேர்த்துக்கிறோம், நம்மளா சேர்த்துக்கிறோம், சுத்தி வருத பக்கத்துல இருக்க, எங்க போனாலும் எந்த பக்கம் போனாலும் எங்க போனாலும் இடிக்கும், சொல்லவே வேண்டாம். அதை நான் விரிச்சேன்னா வேற மாதிரி போயிடும். அவருடைய நேரத்தை நான் எடுத்துக்கிட்டது ஆயிரும். ஆகவே திருவருளை வேண்டி குருவர்களை வேண்டி இந்த மாலை பொழுதை வருக வருக அன்பிற்குரிய ஞானமுருகன் அவர்கள் வருக வருக என மீண்டும் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆத்மார்த்தமாக வணங்குகின்றேன். வள்ளல் பெருமானார் கூறுவார், சபை எனது உளமென தான் அமர்ந்து அங்கே அவையம் அளித்ததோடு என்று. உண்மையான சபை நம்மளுடைய உலகம். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் பூசை கொண்ட வாராய் பராபரமே என்றார் தாய்மான். உடல் ஆலயம் உள்ளம் பெரும் கோயில் அல்லது கிரானார்க்கு வாய்வோ பிரவாசம் தெளிந்தார்க்கு சீவன் சிறுவி கள்ள புறணைந்தும் அலாமணிகள். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு உத்தமத்தம் உறவு வேண்டும். பொதுவாக பாத்தீங்கன்னா ஆழ்வாருடைய பாசுரத்துல எல்லாம் வரும்,
தூங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி. அருள்நாடு பெருமானுடைய திருப்புகழ் ஒரு பாடல் வரும். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவ ஞான வரையோடு அருள்வாரி. டெல்லியில் இருக்கக்கூடிய சாமி சித்த சிவலிங்க நாயனார் பெரிய சுவாமிகள் அவங்க சொல்லுவாங்க, உன்னுள் இருக்கும் உத்தமனை காணும் வழி சாகாக்கள். அந்த சாகா கம்மியை மிக அருமையாக விவரித்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான சாதனத்தையும் வழிவகுத்து கொடுத்தவர் பெருமாசவதர் பெருமான். இறப்பதற்காக நாம் பிறப்பு எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட இந்த பிறப்பு இறப்பை ஒழிப்பதற்காகவே. தான் எதற்காக பிறந்தோம் என்று சிந்திக்காத வரையில் அந்த பிறப்பு இறப்பு ஒழிய போவதில்லை. ஆக இந்த மகா மந்திரம் ஐயா சொன்னாங்க, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தமிழ் ஒரு அருமையான ஞான மொழி. வள்ளல் பெருமானார் அந்த தெய்வ மொழி என்பதை உணர்ந்து இந்த மகா மந்திரத்தில் இங்கு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேசரி முத்ரா வரும். அந்த இன்ச்சு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய லலாட ஸ்தானம் சொல்லக்கூடிய புருவ மத்தி துடிக்க ஆரம்பிக்கும். அந்த மூச்சு கரெக்டா அதுல போயிட்டு நேர மேல முட்டுற மாதிரி வாசி யோகம். சுவாமி எப்படி எழுதியிருப்பாருன்னா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒரே வார்த்தை தான். நம்ம இப்ப பிரிச்சு எழுதுறோம், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அப்ப இந்த இன்று சொல்லும் பொழுது உங்களுக்கு மேல நல்லா நீங்க அதை உணரலாம். வாசி யோகம் வரும். தனிப்பெரும் அந்த இங்கு வரும்பொழுது கேசாரி முத்ரா உள்ள பாத்தீங்கன்னா அந்த மூக்குக்குள்ள இருக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த அமிர்தம் சுரக்கிற இடம் சொல்லுவாங்க, அது ஆக்டிவேட் ஆகும். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு அண்டா பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்த மாதிரி உலக பற்று, உலக ஆசை, இந்த மாயா விகாரங்கள் ஏதாவது படும் பொழுது அத்தனை பாலும் வீணா போகும். ஆனால் பெருமானார் மாதிரியான மகா பெரிய ஞானிகள், அதாவது சாட்சாத் அந்த பரம்பொருளை, அதனால பெருமானுக்கு சொல்றோம் வருவிக்க உற்சவர் அப்படின்னு சொல்றோம். சித்தர் பெருமக்கள், ஞானிகள், யோகிகள், மகரிஷிகள் வந்ததன் காரணம் இறைவனை தேடி 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 இறுதியில் தன் இருப்பையை இறைவனாக கண்டார்கள். உண்மை தேடி வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு அவர்களுடைய இருப்பையை இறைவனாக காட்டினார். அந்த வகையில் சுவாமி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல திருஞான சம்பந்த பெருமான் 3 வயதில் தோளுடைய செவியன் விடையேறி ஒரு தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏருடைய மலரான் உனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த வீருடைய பிரமாபுரம் மேவிய பெருமான் இவர் அன்றேன்னு சொல்லும் பொழுது ஆச்சரியம் மேலோங்க பாக்குறாங்க. ஒரு 3 வயசு குழந்தை இந்த தமிழ் பாடலை அருமையா. அப்போ அந்த ஞானம் இது இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். பிறப்பு இறப்புன்றது அருளாளர்களுக்கு இல்லை, அது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி ஒரு 9 வயதில் ஒரு குழந்தை அந்த தெய்வ மணி மாலை பார்த்தீங்கன்னா 30 பாடல்களும் 9 வயதில் பாடலாம் சொல்ல முடியாது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வது போல அந்த சுவாமியுடைய ஒரே ஒரு பாடல் எடுத்தீங்கன்னா வள்ளல் பெருமானா யாருன்னு தெரியும். அப்ப அவர் எதுக்காக வந்தாருன்னு தெரியும். அவர் தமிழ் எதுக்காக பாடினாருன்னு தெரியும். அவர் பெற்ற அருளை அருட்பாவாக மாற்றி வைத்திருக்கிறார். அவர் பெற்ற அருளை பாடலாக மாற்றி இருக்கின்றார். பாடல் பாடும் பொழுது அருளாக மாறும். பக்தி பிறங்க பாடினாலோ செவி குளிர கேட்டாலோ where attention goes, energy flows. Always energy flows from an higher level into lower level. மேலான பொருட்களை நினைக்க நினைக்க மேலான பொருள் இருந்து ஆற்றல் நம்மை நோக்கி வரும். உலகம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உலகம் கீழானதுதான். அதாவது எனர்ஜி லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜியை விட அது கம்மி தான். உலகத்தினுடைய விஷயங்களை எதை நினைக்கும் பொழுதும் உங்களுடைய எனர்ஜி, you lose your energy. அப்போ ரொம்ப முக்கியமானது ஆதிசங்கரர் சொல்லுவாரு, சத் சங்கத்வி நித் சங்கத்வம், நித் சங்கத்வி நிர்மோகத்துவம்.
நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. இந்த உலகத்துல இந்த சற்பாதை தேர்ந்தெடுப்பது பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால, முன்செய் தவ பயனால, முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால ஒரு சுத்த ஞானியுடைய ஏதானும் ஒரு விஷயங்களை பத்தி நீங்க கேள்விப்பட முடியும், அந்த அதிஷ்டானத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் சொல்லுவார், 1000 உறவுகளை காட்டிலும், 1000 உங்களுடைய படைபலம், பணம், பொருள், புகழ், அதிகாரம் எதை காட்டிலும் உங்களுக்கு உரிமையுள்ள இடம் இந்த சித்தி வளாகம் என்று சொல்லுவார். எவ்வாறு சாத்தியம்? அவர் உருவாக்கிய அந்த சித்தி வளாகம் எல்லாருக்கும் உரிமையானதுன்னு சொல்றார். நன்னிதியே அருளமதே ஞான நடத்தரசி என் உரிமை நாயகனே. நமக்கு ரொம்ப உரிமையுள்ள இடம் எதுனா சாமியோட இடம். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாரு? எவரிடம் உறவு கொண்டால் நீங்கள் அந்த உத்தமமான நிலையை அடைய முடியுமோ அந்த உறவுல நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ஆறுவது சினம், மாறுவது மனம், சேருவது இனம். அப்ப எந்த இனத்துல நம்ம சேர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தன்மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். தன்னை தழுவும் தரமறியா சிறியேனை என்னை தழுவிய என் உயிர் உருவை என்று சொல்லுவார் வள்ளல் பெருமானார். தன்னையே தந்தருள் தனிப்பெரும் சக்தியால் என்னை வேதித்த என் தனி என்பே என்பார். வேதித்தன வேதிவினை மாற்றம், கெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ வள்ளல் பெருமானாருடைய பாடல்களை நீங்கள் பாடும்போது என்ன வருதுன்னா, அந்த பிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச், மைக்ரோ பயாலஜிக்கல் சேஞ்ச். அதாவது மைக்ரோ பயாலஜிக்கல்னா ஒரு அட்டாமிக் லெவல்ல நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு ஸ்புரணம், ஆனந்த ஸ்புரணம். அகவல் படிச்ச உடனே, திருவடி புகழ்ச்சி படிச்ச உடனே ஏதோ காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. ஐம் ஃப்ரீ ஃப்ரம் worries, ஐம் ஃப்ரீ ஃப்ரம் தாட்ஸ். என்னுடைய மைண்டே ஒர்க் பண்ணல. பிகாஸ் அட்டாமிக் இன்டெகிரேஷன் இந்த பாடி, அட்டாமிக் டிஸ்இன்டெகிரேஷன் தான் முக்தி. அப்போ அணுக்கள் தானா அந்த காந்த தன்மை அதிகமாயிட்டு மிதக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மாற்றம் நிகழக்கூடிய மிகப்பெரிய ஒரு காந்த ஆற்றலை ஒவ்வொரு பாடல்களிலும் வடித்து கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் எந்த நிலையில் இருந்திருக்க வேண்டும்? அப்போ திருப்புகழ் அப்படின்றது திருவினுடைய புகழ், இறைவனுடைய புகழ். திருவாசகம் இறைவனுடைய வாசகம். தேவாரம் இறைவனுடைய ஆரம். திருமந்திரம் இறைவனுக்கான மந்திரம். எல்லாம் இறைவனுடைய தன்மைகளையும் வியந்து போற்றக்கூடிய, அதன் மூலமாக ஆன்மாக்கு அனுபூதி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பாடல்கள். ஆனால் இறைவனுடைய அருளை பெற்று தரும் பாடல்கள் அப்படின்னு அந்த பாடல்களை பண்ணதுதான் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானாருடைய பாடல்கள். திரு அருட்பா. அப்ப தெய்வத்தினுடைய அருளை நிச்சயமாக பெற்று தரக்கூடிய பாடல்கள் திருவருட்பா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சாமியுடைய பாடல்கள் ஒன்னொன்னு பாட பாட அதுக்கு பொருள் தெரிஞ்சு படிக்கணும்னு சொல்லுவாங்க. சிவபுராணத்தில் ஒரு வரி வரும், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கே பல்லோரும் ஏத்த பணிந்து. அந்த பொருள் எங்க தேடுறது? நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது புத்தகத்துல தேடுவோம், கூகுள்ல சர்ச் பண்ணுவோம். அதுக்கு அந்த பண்டிதர்கள், அந்த விற்பனர்கள், அவங்களை நம்ம பார்ப்போம். ஆனா மணிவாசக பெருமானோ, ஞானசம்பந்த பெருமானோ, ஞானிகளோ, யோகிகளோ, இந்த பாடல்களை எழுதியவர்கள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று சொன்னது அந்த தமிழுக்கான பொருளை உணர்ந்து கொள்ளும் விதத்தில் அல்ல. சொல்லிய பாட்டின் பொருளாகிய மெய்ப்பொருளை உணர்ந்து சொல்லுவார். அந்த மெய்ப்பொருளை தன்னுள் உணர்ந்து கொண்டு யார் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் தானாக திருவருட்பா நீங்க படிக்க 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 உங்களுக்கே பொருள் விளங்கும். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். எனக்கு சாமி சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா அந்த தமிழ் ஏற்கனவே சொன்னபடி உயிருள்ள மொழி, ஒவ்வொரு வார்த்தையும் விரியும். இப்போ நிம்மதினா நில் கூட்டல் மதி, ஸ்டாப் டு மைண்ட் இஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். உண்மைனா உள் கூட்டல் தன்மை, the inner nature is truth and nothing else. அப்படி தமிழ்ல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல அந்த தமிழை பிரிச்சீங்கன்னா அதுல அதுக்கான பொருள் இருக்கும். பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய பொருள் பிரிக்க முடியாத, பகுக்க முடியாத பொருள், பரம்பொருள், அதான் மெய்ப்பொருள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற அந்த தலைப்பு உத்தமதம் உறவு வேண்டும். ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஒரு அண்டா பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தா மாதிரி உலக விஷயங்கள் நம்மள கலக்கிடும். ஆனா ஞானிகளுடைய விஷயங்கள் எப்படின்னா, அண்டா விஷம் இருக்கட்டும்,
ஒரே ஒரு சொட்டு பால் கலந்ததுன்னா அத்தனையும் பாலாமா. உலக விஷயத்துல உங்களுடைய மொத்த விஷயம் விஷமா மாறி இருந்தாலும் அமிர்தமாகி அவங்களுடைய ஒரே ஒரு துளி பட்டுச்சுன்னா அது மொத்தமும் பாலாக மாறும். இது தத்துவார்த்தமா ஏதோ பேச்சுக்காக நான் சொல்ல, அந்த அனுபவம் வாழ்க்கை பெற்றவர்களுக்கு புரியும். கடவுள் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு கடைசியில அது மூலமா ஒரு தேர்வு பண்ணி நம்மளை தயார் பண்றாங்க நம்ம நினைக்கிறோம். இல்ல, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட சொல்ல முடியாது. அதாவது அந்த காலத்துக்கு நம்ம வெயிட் பண்றோம். அதுல கூட சுவாமி அகவல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அந்த கோடிகள் எல்லாம் அரைக்கணத்துலேகிட கண்டு கொண்டிட ஒளிர் கலை நிறைய மணி. அரைக்கணம் அப்படி செடி போறதுக்குள்ள அந்த பிண்ட ரகசியம் எல்லாத்தையுமே காட்டிட முடியும். ஆனா அவரே சொல்றாரு, உணர்ந்து உணர்ந்து உணரிடும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருட்பெரும் ஜோதி. ஒன்னும் பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் வந்துகிட்டே இருக்கும். சிவபுராணத்துல ஒரு வார்த்தை வரும், அவன் அருளாளி அவன் தாழ் வணங்கி. அவனுடைய அருள் இல்லைன்னா அவன் தாழ் வணங்க முடியாது. இன்னொரு வரியில வரும், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். அதே சமயம் வினைகளை போக்குவாய் உன் பாதார விந்தத்தில் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். உன்னை நான் வணங்க வணங்க வணங்கதான் உன்னை வணங்கக்கூடிய தன்மைக்கு நான் ஆளாகிறேன். அவன் அருளாளி அவன் தாள் வணங்கின்னு சொல்றாரு. அதுக்கு கான்ட்ரோவா இன்னொரு விஷயம் சொல்றாரு, போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். அந்த வகையில வள்ளல் பெருமானார் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு லூப் கோல் மாதிரி சொல்லியிருப்பார். அந்த 9 வயசுல பாடின பாடலுக்கு அதை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லியிருக்கிறேன். 94, 95 இருக்கும். நான் வீட்டுல இருந்து ஒரு கோபத்துல வெளியேறி வந்துட்டேன். காஞ்சிபுரம் போயிட்டு காமாட்சி அம்மன் கோயில் வாசல்ல படுத்து உறங்கிட்டு மறுநாள் எந்திரிச்சு எங்க போறதுன்னே தெரியல. வேதாத்திரி மகிழ்ச்சி கிட்ட அந்த தீட்சை வாங்கி ரொம்ப நேரம் தவம் பண்ணதுனால எதை மேலுமே ஒரு பற்று இல்லாம போயிடுச்சு. அப்போ உடைய சென்னையில கொஞ்சம் அங்கே எங்கெல்லாம் சுத்திட்டு வடபழனி வந்த போது பரஞ்சோதி பாபா நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்த உடனே அப்படியே நின்றுட்டேன். அவர் கூடவே இருந்தேன். இரவு பகலா இருக்கும்போது அவர் ஏதாவது சாப்பாடு கொடுப்பாரு. யாருன்னா கேட்டாங்கன்னா எங்க தம்பி வந்திருக்கீங்கன்னா எதுவும் பதில் சொல்ல மாட்டோம். இங்கிருந்து போயிட்டு போரூர் ஏரியில போய் குளிச்சுட்டு அந்த ஈர துணியோடு வருவேன். அந்த வைராக்கியம் இப்ப இருக்குதான்னு கேட்டா தெரியல. அந்த நேரம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ 1.5 year வந்து நான் ரோட்லேயே பரஞ்சோதி பாபா கூட இருந்தேன். அப்ப நான் கண்டினியூஸா பார்த்த விஷயம் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை அவர் பேசவே மாட்டாரு. வானத்தை பார்த்து அப்படியே தவத்துல இருப்பார். ஒரு காலம் தூக்கி அப்படியே நின்னாருன்னா 3-4 நாள் அப்படியே நின்றுட்டே இருப்பார். மழை, வெயில், புயல், நிழல தேடி அவர் போக மாட்டார். நிழல் அவர் தேடி வரும். தட் மீன்ஸ் அவர் அங்கேயே நின்றுட்டு இருப்பார். ஈவினிங் நிழல் வந்துதான் ஆகணும். மழை வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டார், அப்படியே பார்த்துட்டு இருப்பார். ஒரு நாள் மழையை பார்த்து சொன்னார், நீ போயிட்டு நாளைக்கு சாயந்தரமா. அன்னைக்கு நின்ன மழை மறுநாள் சாயந்தரம் வந்துச்சு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், யார் இது? 5 பூதம் அவர் பேச்சு கேட்குது. ஆனால் 4 நாள் அந்த மழையில நின்றுட்டே இருக்கிறார். மழை வேறு அவர் வேறு அல்ல, காற்று வேறு அவர் வேறு அல்ல. சித்தர்கள் அதுதான், அவங்க அதுவாகவே மாறிவிட்டவர்கள். அவங்களுக்கு எந்த ஒரு வெறுப்பு ஆசா பாசம் எதுவுமே இல்லாம அப்படிப்பட்ட ஒரு பக்கத்துல நான் இருக்கேன்னு சொல்றது ஒண்ணு, இல்லைன்னு சொல்றது ஒண்ணு. அவர் எனக்கு தெரியும்னு சொல்றது வந்து நான் சொல்றது இல்லை, அச்சப்படுவேன். ஏன்னா அவர் அதுக்கான ரெக்கக்னிஷன் பண்ண மாதிரி தெரியாது. இப்படி பார்த்து சகஜமா என்ன நல்லா இருக்கியான்னு கூட கேட்டதில்லை. ஆனா என்னுடைய உயிர் அவரை நினைச்சுதான் துடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இப்ப பார்ப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சுவாமி. ஆனா ஒரு செவ்வாய்க்கிழமையும் அவரு ஓரமா நின்று இருக்கிற இடத்த விட்டு ஒதுங்கி வந்து ரோடு ஓரத்துல நிற்பார். ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்பார். என்ன பாக்குறாருன்னு பார்த்தா அந்த சைக்கிள்ல சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. பீட்ரூட் சாதம், தக்காளி சாதம். அது ஒண்ணு வாங்கிட்டு வாய் திறந்து அப்பதான் பேசுவார். இன்னொன்னு கொடுங்களேன் வாங்கிட்டு எனக்கும் கொடுப்பார். வேற யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பார். அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம நெசப்பாக்கும் வள்ளலார் தொண்டு நிறுவனத்திலிருந்து வந்த சாப்பாடு. அன்னைக்கு எனக்கு உண்மையிலே சிலிர்ப்பா இருக்கு. அன்னைக்கு போட்டு அந்த ஞான விதை, ஞானம் தேடல. நான் தான் வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்தேன்னு ஏதோ நினைச்சிட்டு இருக்கிற, வாழலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அவ்வளவு தேவாமிர்தமா இருக்கும் கையில கொடுக்கும்போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு இதே பகுதிக்கு வேற ஒரு தம்பி கூட்டு வராரு. ஒரு சாமி சமாதி ஆயிட்டாங்க. யாருன்னு வந்து பார்த்தா கன்னியப்பன் சுவாமி. அவர் பார்க்கலான்னு வரும்போது ஒரு போஸ்டர் பாக்குறேன். அவருக்காக இதே போஸ்டர் அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த போஸ்டர்ல இருந்து அவர் என்னை பார்த்து வாப்பான்னு கூப்பிடுறாரு. நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன், எழில் பாபா ஐயா அவருக்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். நான் வரும்பொழுது சாமி என்னை ரிசீவ் பண்ணாரு. ஏன்னா நான் ஜீவ சமாதி பீடங்கள் நிறைய போயிருக்கேன். அந்த சமாதி பண்ற
இதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப ஆனந்தம், என்னுடைய உடம்பெல்லாம் அவ்வளவு ஆனந்தத்தை நான் அனுபவிச்சேன். நான் அந்த நேரம் அந்த ஜீவ சமாதி பண்ணும்போது ஒரு பாடல் பாடினேன். நம்மளுடைய உடலாகட்டும், மனமாகட்டும், உயிராகட்டும் எல்லாமே ஜோதியா தான் இருக்கு. நமக்கு பாக்குறது இப்போ பிசிக்கல் அப்பியரன்ஸா தெரியுது, பட் எல்லாத்தினுடைய உள்ள பாத்தீங்கன்னா ஒளிதானே இருக்கு. அதுதான் வள்ளல் பெருமான் பாடியிருப்பாரு, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி ஜோதியுள் ஜோதி சிவமே பொருளின்று தேற்றி சிவமே பொருளின்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்திலேற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி ஜோதியுள் ஜோதி ஆபத்தை நீக்கி வளர்த்தி சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உளத்தி தீபத்தை வைத்தது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. இந்த பாடல் ஒரு 5-6 ஸ்டான்ஸா இருக்கும். அது பாடும் பொழுது அந்த சமாதி செய்யும் பொழுது நான் நினைவு கூறுகின்றேன். ஒரு சமயம் இந்த இடத்துல தான் சாப்பாடு வரும். அதுக்கு ஐயா அவ்வளவு மரியாதை கொடுப்பார். ஏன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய விஷயம் தொண்டு. பாமன் சுவாமிகள் சொல்லுகின்றார், அண்டமாய் அவனியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அறியவே முடியாத அந்த பரம்பொருள், அறியவே முடியாது. நம்மளுடைய மைண்ட் வச்சு, நம்மளுடைய கான்சியஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அண்டமாய் அவனியாகி அறியுனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி, அப்படிப்பட்ட பரம்பொருள் தொண்டு செய்பவர் முன்பு குருவாக வந்து நிற்கின்றார். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரியதை ஔவையார் சொல்றாங்க. அப்ப தொண்டு அப்படின்ற வார்த்தைக்கு அதுக்கு என்ன பொருளை நம்ம சொல்ல முடியாது. இறைவனே வந்து நிற்பார். உயிர்கள் வாழ் கொண்ட அந்த தயவினால், அன்பினால் நீ வேறு நான் வேறு அல்ல. அதனால சொல்றாங்க, ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திரு. ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம பரம்பரைக்கே ஒரு வெளிச்சம் தரக்கூடிய விஷயம். ஒரு பெரிய போக்கஸ் லைட் போட்டீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லா வேற வெளிச்சமே தேவையில்லை. இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு நபரும் அவங்க பரம்பரைக்காகவே வந்திருக்காங்க. பரம்பரைக்கே இந்த புண்ணியம் போதும். ஏன்னா ஒரு விஷயம் நீங்க ஓபன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். ஜீவ காருண்யம் அப்படின்ற விஷயத்த ஒருத்தர் தொடர்ந்து பண்றாரு. அந்த விஷயம் பார்த்தா ஓங்கி வளர்ந்திருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு சொல்ற மாதிரி அந்த விஷயம் ஓங்கி வளர்ந்திருக்கு. அடையாளம் இல்லாமல், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அடையாளம் இருக்கக்கூடாது பெருசா, ஆனா ஆத்மார்த்தமா இருக்கணும். என்ன தேவையோ அதெல்லாம் நடக்கணும். அப்போ பெருமானார் சொன்னபடி வீடு தோறும் தர்மசாலை, விதி தோறும் ஞான சபை அப்படி சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி இது எந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்குதோ அந்த இடத்துல அந்த தர்மம் ஞான விதைகளாக, தர்ம விதைகளாக விதைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த முதல் பாடல்ல ஒரு கேள்வி பதிலாவே பார்க்கலாம். நான் முதல்ல அந்த பாடல் பாடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையீத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேனின் கோவே துன்றுமளவின் மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் சும்மாயிருக்கும் சுகம் சும்மாயிருக்கும் சுகம்.
பொறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தம தம்புரவு வேண்டும். பொறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தம தம்புரவு வேண்டும். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெருமினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலி. தன்முக துய்யமணி உள்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. சண்முக தெய்வமணியே. சண்முக தெய்வமணியே. சண்முக தெய்வமணி ராமலிங்க சண்முக தெய்வமணியே. அடியன் இது பேசிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு. இதுல ஒரு சோறு எடுத்து வெந்துருச்சான்னு பார்த்தா மிச்சம் எல்லாமே வெந்திருக்கும். அந்த மீனிங்ல இல்ல. ஒரு பானை சோறு அப்படின்னா நம்ம உடலை எடுத்துக்கலாம், நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சோறு பதம். பெருமானார் கொடுத்த இந்த ஒரே ஒரு சோறு பதத்தை கொடுக்கும். ஈரிலா பதம் எலாந்தரு திருப்பதம் அழிவில் இன்பு உதவுகின்ற பதமேன்னு சொல்லக்கூடிய அந்த பதத்தை கொடுக்கக்கூடியது. இதை நம்ம சிந்தனை பண்ண 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 அதாவது சொல்லுவாங்க, சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை காண். பெரிய சிதம்பரம் சுவாமி சொல்லுவாங்க. சிந்தனை மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே. மனம் என்பது புரியாத போது சத்ரு, புரிந்தால் சத்குரு. ஆழத்தில் மனம் பக்த ஆஞ்சநேயன். மேற்புறமாக மனம் அது எப்படி சொல்ல, ஒரு குரங்கு, அலைவாயிர குரங்கு. ராமர் கூட பாலம் கட்டிதான் இலங்கைக்கு போனார். ஆனா ராம் ராம் சொல்லிட்டு பக்த ஹனுமான் அப்படியே தாண்டிட்டார் இல்லையா? அப்போ ஒரு பக்தன் பக்தியினால் சுவாமியுடைய முழு சக்தியும் பெறுகின்றார். நான் இந்த அனுபவம் நிறைய பார்த்திருக்கேன். ஒரு 48 நாள் பரஞ்சோதி பாபாவுடைய அறையில அகவல் பாராயணம் பண்ணும்போது நிறைய தொந்தரவுகள், தடைகள் வந்துச்சு. எல்லாம் இங்க படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் இருந்தது. படிக்கும்போது முடியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்கும், வாய்ஸ் அப்படியே திக்கிற மாதிரி இருக்கும். சரி, விடாம படிக்கணும். ஆனால் ஆரம்பிக்கிற நான் இருக்க மாட்டேன். கடைசியில் நான் ஆரம்பிப்பேன், யாரும் முடிப்பாங்க அப்படின்னு எப்படி இருக்கும். மணிதான் ஆரம்பிக்கும் போது இருக்கிற நான் முடிக்கும் போது இருக்க மாட்டேன். அதாவது நான் இருக்க மாட்டேன், அதுதான் சொல்லுவாங்க. அகவல் ஒழுங்கா படிச்சோம்னா முடிக்கும் போது அந்த நான் இருக்காது, நம்ம கரைஞ்சு காணாம போயிடும். அகவல் படிக்க படிக்க தகவல் வரணும்னு சொல்லுவாங்க. அகவல் எப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய சுத்த உஷ்ணத்தை அப்படியே மேலும் வைக்கிறது. ராஜேஷ் கண்ணன் ஐயா அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் நிறைய பெரியவங்களுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கொஞ்ச நேரம்ன்றதுனால நம்ம இதை பத்தி பேசுவோம். அப்போ அந்த சுத்த உஷ்ணம் என்பது என்ன? அசுத்த உஷ்ணத்தினால் தீவினைகள் அந்த அசுத்த உஷ்ணத்துல இருக்கு. நல்வினை
அந்த நல்வினை தீவினையும் தாண்டி இருவினையும் கடந்து போகக்கூடிய அந்த ஞான நிலைக்கு போறதுக்கு சுத்த விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய நலங்குல புரிந்தது ஞான யாகத்திலே வளர்ந்து எழுந்த ஞானமை கனலே என்பார் பெருமாள். ஞானமை கனல். அப்ப அகவல் படிக்கிறது ஒரு யாகம். ஒரு 1000 வேத விற்பனர்களை வச்சு நீங்க பண்ணக்கூடிய மகா பெரிய யாகம். இந்த உலகத்துல இருக்க எவ்வளவு பெரிய யாகம் இருக்குதுங்க, அந்த யாகத்தை விட பெரிய யாகம் அகவல் படிக்கிறது. சத்தியம். ஏன்னா 6 திருமுறைகளையும் ஒன்றாக சேர்த்தது 6வது திருமுறை என்று சொல்லுவார்கள். 6 திருமுறை ஒன்னா படிக்க முடியலன்னா 6வது திருமுறை படிச்சா போதும். அப்படி முடியலன்னா அகவல் படிச்சாலே போதும் என்று சொல்லுவாங்க. திருவடி புகழ்ச்சி அருட்பெரும் ஜோதி அகவல். என்ன பண்ணார் சுவாமி? ஒரே இரவுல தண்ணியில விளக்கெரிச்சு. ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணார்? ஒரே இரவு இல்ல, அது விடியாத நம்மளுடைய இரவுலாம் விடியணுன்றதுக்காக இரவுலாம் உட்கார்ந்து எழுதணும். இறைவா, விடிந்த போது கூட எனக்கு விடியவில்லையே, பகலெல்லாம் பார்த்தால் கூட விடியவில்லையே, நான் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அனைத்தும் அறிந்த நீ உள்ளே அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏதும் அறியாத நான் எல்லாம் அறிந்தது போல அனைவருடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இது என்ன விந்தை? இறைவா, என் தந்தையே, என் ஆன்மாவின் தந்தையே, பரமான்மாவே, நீ பள்ளி கொள்வதென்னே, நான் எல்லாம் அறிந்தது போல வாழ்வதென்னே சொல்றாரு. எழுதுதல் அரிய சீர் அருள் பெரும் ஜோதி என் தந்தையே, நீதான் என்ன பெற்றெடுத்த. அந்த பிரசவ நேரத்துல ஏன் பிரசவம் சொல்றாங்கன்னா, அந்த பிராணனை இந்த சிவமாகிய அந்த பிராணன் இல்லாத போது இது சவம், வந்த பிறகுதான் சிவம். இந்த சிவத்திற்குள் அந்த பிராணனை உட்புகுத்தியவர் இறைவன். அதனாலதான் அந்த நேரத்துல ஜாதகம் குறிக்கும். நம்ம எப்ப பிறக்கிறோம்? 10 மாசம் கழிச்சு வெளியே வரும் பொழுதுதான். அப்போ இந்த ஆன்மாக்கு தந்தை யாரு? இறைவன். அப்ப நமக்கு அழிவு இருக்கா? இல்ல. எல்லா யாகம் முடிக்கும் பொழுது சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சொல்லுவாங்க. அப்படின்னா சுயம் பிரகாச ஜோதி என்று பொருள். அதுதான் அருட்பெரும் ஜோதி. வேதத்துல அந்த வார்த்தை இருக்கு, சுயம் பிரகாச ஜோதி சுப்பிரமணியம். எந்த நூல் ஏக செஞ்சுடராகி என் கணிலாடும் தடல்வேணி எந்தைய தேடும் அன்பர் சகாய எங்கள் சுவாமி அருள்பாலா. என் தந்தையர் எல்லாம் தேடுகின்ற மெய்ப்பொருளே. என் தந்தையர் யார்? ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர்கள், மகரிஷிகள், ஞானிகள், யோகிகள், மகா பெரியவர்கள். பெருமான் சொல்றார் இல்லையா, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் நானும் ஒரு வாழை என்று. எவ்வளவு அடக்கம் பாருங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அப்போ அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லையே. இறைவனே ஒரு மனித வடிவத்துல வந்து என்ன சொல்றாரு? நான் எல்லாரும் போல ஒருத்தனா தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாய். நீங்க ஏதாவது முயற்சி பண்றதை விட இறைவன் உள்ள இருக்கிறார். இறைவன் அறிவாக இருக்கின்றார். இந்த அகவல் படிக்கும் பொழுதோ அருட்பா படிக்கும் போது, இறைவா நீ படி, என்னுடைய அறிவாக இருக்கக்கூடிய பூரண பொருளே, நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நானறி இச்சையும், நம சிவாயவே நானவின்றி ஏத்துமே, நம சிவாயவே நன்னெறி காட்டுமே. உள்ளது போகாது, அல்லது வாராது. இருக்கின்ற பொருள் எப்போதும் அழிவதில்லை, இல்லாத பொருள் ஒருபோதும் வருவதில்லை. இதான் சைவ சித்தாந்தம். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அருட்பா என்பது நமக்குள் வேதி வினையை தரக்கூடியது. சரி, இவ்வளவுதான் இருந்தாலும் காரண காரிய அறிவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. சரி, காரண காரிய அறிவுல நான் பாக்குறேன் அருட்பால் என்ன சொல்றாரு, சுவாமி என்ன சொல்றாரு. உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். சாமி அப்படி பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? 2வது வரி கேள்வி, முதல் வரி பதில். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமட்டம் உறவு வேண்டும். அதான் அது பதில். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்னா யாரு நினைக்கிறீங்க நீங்க? பொதுவா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் என்றால் உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் பழகக்கூடாது. உத்தமமான மனுஷங்களோடு, உத்தமமான வேர்ட் நம்ம யூஸ் பண்றோமே தவிர, ஆனா உத்தமம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியாது. புறப்பொருள் உள் ஒன்று வைத்து வெளியே ஒண்ணு பேசக்கூடிய மனிதர்களோடு பழகாமல் எந்நேரமும் சிவசிந்தனையில் இருக்கக்கூடிய தெய்வீகமான மகா பெரியவர்களோடும் அடியார்களோடும் பழக வேண்டும் என்பது புறப்பொருள். இது புறத்துலதான். அகத்துல பொருள் என்றால் நமக்குள்ளேயும் உள்ள வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அது என்னமா?
நமக்குள்ள இருந்து உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, மனம். அப்போ மனசுலயே வாழாதீங்க. டோன்ட் லிவ் இன் த மைண்ட், யூ ஆர் நாட் த மைண்ட். அப்போ உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய மைண்ட்ல நீங்க இருந்துகிட்டு அதான் நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி நிம்மதி இருக்கும்? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும். நீங்க நினைக்கிறீங்களா நம்ம எல்லாம் நெசப்பாக்கத்துல இன்னைக்கு ப்ரோக்ராம் சொல்லிட்டாங்க, அதனால நம்ம உட்காந்துட்டோம், ரைட்? என்னுடைய மைண்ட் பிளான் பண்ணியா வந்திருக்கு? இல்ல, நமக்குள்ள உத்தமமான ஒரு பொருள் இருக்கு, அதான் ஆன்மா, சோல். நம்மளுடைய சோல், ஆன்மா, நம்மளுடைய உயிர், நம்ம ஜீவன், அதுக்கு தெரியும். அது இடைவிடாமல் இறைவனுடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டு அது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற மகா மந்திரத்தை நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, நீங்க சொல்ல 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 உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா, உள்ள ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காருன்றதை நீங்க பாப்பீங்க. உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா இடைவிடாமல் இறைவனை துதித்துக் கொண்டே இருக்கின்றது. அப்போ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னா, எதையாவது இந்த மாதிரி பேசிட்டே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்புல இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் வரணும். வேற வழி இல்லை. அவங்களை வெறுக்க வேண்டாம், பட் அந்த கம்பெனி வேண்டாம். இல்லைன்னா வேற வழியே இல்லை. போக போக நீங்க சத்காரியத்திலிருந்து விலக வேண்டி வரும். சத்சங்கம் சொல்லக்கூடிய மெய் அடியார் பெருமக்களை காட்டிலும் லோகாயுதமான உலக விஷயங்கள்ல பற்றுக்கொண்ட மனிதர்களோடு நீங்க பழக பழக நீங்க அவங்களாவே மாறிடுவீங்க. இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சத்தியமேவ ஜாக்கிரதா. சத்தியம் எங்க இருக்கு? ஜாக்கிரதான்ற நிலையில இருக்கு. விழிப்புணர்வுக்கும் உறக்கத்திற்கும், கனவு நனவு உறக்கம், இது மூணுக்கு நடுவுல தான் ஜாக்கிரதா இருக்கு. அதுதான் தியான நிலை. அந்த தியான நிலை இயல்பாக எழக்கூடிய விஷயம்தான் பாராயணம். நீங்க அருட்பா படிக்க 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 என்னன்னா, தேவையில்லாத விஷயங்கள் தானா விலகும், தேவையில்லாத மனிதர்கள் தானா விலகி போயிடுவாங்க. ஒரு சின்ன அல்பத்தனமான சண்டையில அவங்க கிட்ட பேசாமே போயிடுவாங்க. ஆனா அவங்களை என்ன வெறுக்க கூடாது, அவங்க மேலே அன்பு செலுத்தணும். பட் அந்த கம்பெனி வேண்டாம். பிகாஸ் யூ நீட் தி கம்பெனி ஆஃப் ஹையர் பீப்புள். எப்படி சொன்னபடி ஆல்வேஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் இன்டு லோயர் லெவல். உயர்வான இடத்திலிருந்து தாழ்வான இடத்தை நோக்கி சக்தி பாய்கின்றது. அப்ப உயர்வான பொருளை நீங்க நினைத்துக் கொண்டே இருங்க, வேற எதையும் வெறுக்க வேண்டாம். வேற அட்டென்ஷன் கோஸ், எனர்ஜி ஃப்ளோஸ். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுக்குள்ள பாருங்க, வெளியே சத் சங்கமான உள்ளுக்குள்ள சத்து பொருளோட சங்கமிக்கிறதாங்க சத் சங்கம். நிறைய பேர் சொல்லுவாங்க சத் சங்கம்னா எல்லாரும் 10 பேர் கூடி பேசுறது இல்லைங்க, சத்து பொருளாகிய உள்ள இருக்கிற இறைவனோடு சேர்ந்து சங்கமமா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பு எப்படி? வெளியே இருக்கக்கூடிய சத்பொருளை நினைக்கக்கூடிய அடியார் பெருமக்களோட நம்ம கூட்டு இருந்தாதான் உள்ளுக்குள்ள அந்த சத் சங்கம்ன்றது நடக்கும். சத் சித் ஆனந்தம் சொல்லக்கூடிய சச்சிதானந்தம் வரணும்னா எப்பவுமே மெய் அடியார் பெருமக்களோட நம்ம பயணப்படணும். இது நான் சொல்லல, அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு, ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும். ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும். என்னைக்குமே மாதவம் செய்யக்கூடிய இறைவனுடைய மாதவ பாத மலர்களை தன் சிரசில் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, தத்துவார்த்தமா சொல்ல போனா என்னைக்குமே இறைவன் நினைவாக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அவங்களுடைய பாதார விந்தங்கள், அவங்களுடைய பாதங்களை பார்க்கும் போதே உங்களுடைய வினைகள் விடுபடுகின்றன. அதனால்தான் சொல்லுவாங்க சிவபெருமானுடைய பாதங்களுக்கு கடல் அடி, எல்லா வினையும் கழட்டி விடக்கூடிய பாதம். பாதம் என்பது நினைவு தான். சிரசுல நீங்க பெருமான நினைச்சீங்கனாலே போதும், அவர் செயல்பட போறார். ஆக முதல் வரி புறத்தில் அதற்கு ஒவ்வாத மனிதர்களிடமிருந்து நாம் விடுபடுவது. அதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்கா? இல்லை. அதுக்கு சாமி என்ன சொல்றாரு, சத் சங்கத்தில் இருக்கக்கூடிய அடியார்களோட இந்த மாதிரி சொற்பொழிவு, இந்த மாதிரி பாராயணம், இந்த மாதிரி தர்ம செயல்கள், அன்னதானங்கள் இதெல்லாம் பண்ணும்போது இதை செய்ய 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 என்ன ஆகும்னா, தானாவே எந்த சங்கம் இருக்கணும் உங்களுக்கு, எது வேணான்றது அந்த சத்பொருள் முடிவு பண்ணிக்கும். பெருமானார் அதை முடிவு பண்ணி உங்களுக்கு அந்த விஷயங்கள் தானாகவே இயல்பாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதான் இந்த 2 வரியில சொல்றாரு. அகத்துக்குள் எல்லா சமயமும் உங்க மனசை கேட்டுக்கிட்டே நீங்க செயல்படாது. உங்க மைண்ட்ன்றது ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லை. மனதனுடைய ஆழம் என்பது தெய்வீகமானது, மனதனுடைய மேற்புறம் ஆபத்தானது. ஆபத்தான அது கடலுடைய மேற்புறம் அலைகள் நிறைந்தது, ஆபத்தானது.
அதனால மனசுல எதுவும் வந்துட்டு போட்டோமே, மனம் நினைக்கிறது, புத்தி அலசி ஆராய்கிறது, சித்தம் நிச்சயிக்கிறது, அகங்காரம் செய்கிறது. இதான் 4 பேர் கேட்டு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனசு நினைக்குது, புத்தி அலசி ஆராயுது, சித்தம் நிச்சயிக்குது, அகங்காரம் செய்யுது. அகங்காரம் அன்னதானத்தையும் செய்யும், யாருன்னா அடிக்கணும்னாலும் அடிக்கும், அதுக்கு தெரியாது. whatever you authorize that will execute. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாராயணமான பாடல்களை ஆத்மார்த்தமாக பாடும் பொழுதே அதனுடைய சக்தி உங்களை தட்டி எழுது. மனசுல மேற்புறமான விஷயங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்காம, இப்போ ஒரு குழந்தை இருக்கு வீட்டுல, எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கு, எல்லாத்தையும் நம்ம செய்யறோமா, ஆனா அந்த குழந்தைய நம்ம வெறுக்கிறது இல்லை. எது தேவையோ அது மட்டும் செய்யறோம், மற்றபடி கண்டுக்காம இருக்கிறோம். நம்ம மைண்டையும் நம்ம கண்டுக்காம இருக்கோம். இப்ப நம்ம மைண்ட நம்ம கண்டுக்காம இருக்கணும், மைண்ட தான் நம்ம கண்டுக்கிறோம். 24 மணி நேரம் செல்போன், டிவி சீரியல்ஸ், இந்த இடத்துக்கு நகர்ந்த உடனே நம்மளுடைய வாழ்க்கை பாதை வேற மாதிரி இருக்கு, லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு இல்லையா? டாக்டர் இருக்கிற வரைக்கும் என்ன சாப்பிடணும் இதெல்லாம் கேட்டுக்கிறோம். வெளியே போன உடனே நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடுறோம்னா அந்த லைஃப் ஸ்டைல் தான் நம்ம உடம்புல நோயாகும். அப்போ 24 மணி நேரமும் இடைவிடாத கவனமான விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதுதான் அருட்பாவுடைய பாராயண பாடல்கள். ஏன்னா அதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? உயிர் இருக்கு. நம்ம உயிர் இழந்துகிட்டு இருக்கிறோம். இப்பத்தி காலகட்டத்துல கண், மூக்கு, வாய், மெய், செவி மூலமாக உயிராற்றல் நிறைய விரயமாயிட்டே இருக்கு. அந்த உயிராற்றல் அபரிமிதமாக பெருகக்கூடிய பாடல்கள் தான் அருட்பா பாடல்கள். நான் சும்மா இந்த இடத்துல ஒரு தத்துவார்த்தமா சொல்லணுன்றதுக்காக சொல்ல, நீங்க அருட்பா புரியுதோ புரியலையோ அதான் படிச்சுக்கிட்டே இருக்கல, உங்க உடம்புக்குள்ள அந்த உயிராற்றல் பெருக்கிறத நீங்க பார்க்கணும். 3வது வரி, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதன் உறவு வேண்டும், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாக வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும். அப்போ கேக்குறாங்க சாமி கிட்ட, பொய்மை பேசாது இருக்கணும் சாமி, அதுக்கு என்ன பண்றது? பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். இறைவனுடைய புகழை நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீர்கள். ஆனால் பொய்மை அப்படின்றது என்னன்னா நிலையற்றது, மாறக்கூடியது, சில இடங்களில் தேவையற்றது. இதெல்லாம் நீங்க அதிக நேரம் செலவிட மாட்டீங்க. ஒரு சமயம் தேவை இருக்கும், ஒரு இடத்துல தேவை இருக்காது. ஆனால் இறைவன் அப்படி இல்லை. அது இல்லைன்னா இப்ப நம்ம உடம்புல வேற விஷயங்கள் அப்படி இப்படி இருக்கலாம், உயிர் இல்லைன்னா என்ன ஆகும்? அப்ப என்ன சொல்றாங்க? பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். புகழ் என்பது நம்ம என்ன நினைக்கிறோம், யாருன்னா பாராட்டினா அது புகழ். ஆனா புகழ், நான் சொன்ன பாருங்க தமிழ், அது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். புகழ் ஆழ், ஆழத்துக்குள்ள நீங்க உட்புகுந்து போனீங்கன்னா நீங்க அனுபவிக்கிற அந்த ஆனந்தம் இருக்குல்ல, அதுதான் புகழ். ஏன் இறைவனுக்கு தான் அந்த புகழ் இருக்குன்னு சொல்றாங்க? இறைவன் கிட்ட தான் ஆனந்தம் இருக்கு. பெருமை, பெரு கூட்டல் உண்மை. பெருனா சிவம், பெரிய பொருள். நனி, பெரு அப்படின்னா மகா பெரிய பொருள் அர்த்தம். உமைன்னா சக்தி. பெருனா ஸ்டாட்டிக் எனர்ஜி, உமைனா டைனமிக் எனர்ஜி. அப்போ சிவ சக்தி, நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல். இதுதான் சைவம் அசைவம் சொல்றோம். செய்யாதது அசையக்கூடியது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். இறைவா, எப்பவுமே இறைவனுடைய பெருமை நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய ஒரு புனிதமான பகுதி தான் இறைவன். அதாவது உங்க உடம்பினுடைய சிரசு தான் அந்த இறைவன், பாதம் தான் நீங்கன்னு வச்சுக்கீங்க. நீங்க வேற, இறைவன் வேற இல்லை. ஆனா அதை உணராம நான் இறைவன் சொல்றதுல புண்ணியம் இல்லை. அப்ப பெருமானார் என்ன சொல்றாரு? அவரை இறைவன் சொல்லும் போது கண்கலங்கி அழறாரு. நீங்களாம் இறைவன் என்று காட்ட வந்தேன் நான், என்ன போய் இறைவன் சொல்றீங்க? என்ன நீங்க தெய்வம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்குள்ள தெய்வம் இருக்குன்னு காட்டதான் நான் வந்தேன். அதை உணராம அதுக்கு நீங்க முயற்சி பண்ணாம நீங்க என்ன மட்டுமே பிரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தெய்வம் தேயும் ஓம். அப்ப தேஜஸ் சொல்றோம் இல்லையா, அது ஒளி. அப்போ தேசு அப்படின்னா ஒளி, அது ஓம்னா பிரணவம். இந்த ஒளி, சவுண்ட் அண்ட் லைட். நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல அது எல்லாமே சித்தர்கள் ஒரு காரணத்துக்கு தான் வடிவமைச்சு வச்சாங்க. தமிழ் பாடல்கள் எல்லாம் பாட 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 உள்ளுக்குள்ள 72,000 நாடி நரம்புகளும் மாற்றி அமைக்கிறது. 12 உயிர் எழுத்துக்கள், 18 மெய் எழுத்துக்கள் சொல்றதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் தத்துவம். பெருமானதெல்லாம் விளக்கி சொல்லலாம் கூட, நீங்க ஜஸ்ட் படிங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரே நடை பகுதி எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, அது படிக்க படிக்க அந்த பொருள் புரியும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும். நிலையற்ற விஷயங்களை பற்றி நான்
பேசி பேசி என் உயிராற்றலை இழந்துவிடக் கூடாது என்றால் இறைவனை பற்றிய சிந்தனையை அதிகப்படுத்துவதன் மூலமாக எனக்கு எது தேவையோ எது தேவையில்லையோ அதை நான் பண்ணிக்க முடியும். 9 வயசு குழந்தை பாடின பாடல். அப்புறம் பெருமை பெறும் நிலது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். சரி, சாதாரண நம்ம எடுத்துக்கிற மாதிரி இஸ்லாத்து இருக்கு, கிறிஸ்டியானிட்டி இருக்கு, இந்து இருக்கு, 1000 ரிலீஜன் இருக்கு. இதை பத்தி சாமி சொன்னாரா அப்படின்னா, அவர் சொன்னது மதம்னா வேறுபாடு. எதையுமே வேறுபடுத்தி 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 பார்க்கறத விட அத்வைத பாவத்துல எல்லாமே ஒண்ணுதான். சிறிதினும் சிறிதாய் பெரிதினும் பெரிதாய் அரிதினும் அரிதாம் அருட்பெரும் ஜோதி. அது சின்ன பொருளா இருக்கட்டும், பெரிய பொருளா இருக்கட்டும், ஆனா அதுக்குள்ள அருட்பெரும் ஜோதி இருக்கு. நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருப்பது அந்த மகா சிவன் தான் அப்படின்னு உணர வரும் பொழுது அப்போ உங்களுக்கு அந்த மதம் போயிடும், வேறுபாடு போயிடும். மதம் என்றால் வேறுபாடு. மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். அப்போ பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாது இருக்கணும்னா சாமி சொல்றாங்க பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். எல்லாத்துக்கும் மேலான தெய்வத்தை நீ நினைக்கணும். அது எப்படி சொல்றது, இப்படி அப்படி எல்லாம் இல்லாம இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு ஒண்ணு இருக்கு. பெருநெறி, பெருநெறினா என்னன்னா ஆன்மநேய ஒருமைப்பாடுன்னு நம்ம சொல்றோம். அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னா ஆன்மாவினால் நம்ம அனைவரும் ஒன்றை. வேற கேஸ்ட் இருக்கலாம், கிரேட் இருக்கலாம், நம்மளுடைய அந்த பணம், பொருள், புகழ், அதிகாரம், எல்லா விஷயத்திலும் நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளாசிபிகேஷன் இருக்கலாம். ஆனால் ஆன்மான்றது எல்லாருக்குமே அது அந்த அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை சொல்லுவாங்க. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். மதமான பேய் பிடியாது இருக்கணும்னா பெருநெறி பிடித்து ஒழுகணும். நம்ம எப்பவுமே அந்த தெய்வ வழிபாட்டில் இருக்கணும். மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா உன்னை மறவாது இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், மறுவு பெண்ணாசையும் மறக்க வேண்டும். பொதுவா எல்லாருமே சொல்றது சுவாமி தவறான பெண்ணாசை கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது இயல்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச பொருள். தவறான பெண்ணாசை கூடாது என்பதை சொல்வதற்காக ஒரு வள்ளல் பெருமான் வேண்டுமா? அது சாதாரண மனிதனே சொல்லலாம். அப்ப அதனுடைய உட்பொருள் என்ன, அகப்பொருள் என்ன? பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்னொரு வகுத்த அருட்பெரும் ஜோதி. பெண் சார்ந்த தன்மையுடையது, ஆண் நிலைத்த தன்மையுடையது. பெண் மனம், ஆண் அறிவு. எல்லா பெண்ணுக்குள்ளேயும் ஆண் இருக்கு, பெண் இருக்கு. எல்லா ஆணுக்குள்ளேயும் பெண் இருக்கு, ஆண் இருக்கு. அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும். இந்த இடத்துல பெண்ணுன்னு சொல்றது மனம். மனசுல எப்பவுமே வந்துட்டு இருக்கக்கூடிய மருவி வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஆசைகள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நீ வெளியே வா. ஏன்னா ஆசை என்பதற்கு ஆன்ம அசைவு என்பது பொருள். ஆன்ம அசைவு தான் ஆசை. ஆன்ம அசையாம இருந்ததுன்னா ஆசை கிடையாது. அப்போ எப்பவுமே ஏதாவது ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்குன்னா அது ஜஸ்ட் கவனி. மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்றோம், அதுக்கு என்ன பண்ணணும் சாமின்னா உன்னை மறவாது இருக்க வேண்டும். எப்பவுமே சாமியை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா மனசுல தோன்றிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இல்லாம போகும். யோகா சித்த விருத்தி நிரோதகா, யோகா வாக் நிரோதகா. எண்ணமற்றவன் இறைவனாவான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஊற்றுவிடும் வினையினால் நாற்றுவிடும் பிறவியை நீற்றுவிடச் செய்வது திருநீர். பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஊற்றுவிடும் வினையினால் நாற்றுவிடும் பிறவியை நீற்றுவிடச் செய்வது திருநீர். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர். ஆனா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த திருநீர் என்றது சித்தநாதன் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல போடக்கூடிய அந்த ஒரு பவுடர் கிடையாது. ஏதோ ஒரு சாக் பவுடர், அது உடம்பெல்லாம் பூசிக்கிட்டா அந்த முக்தி கிடைக்குமா, அந்த நிலை வருமா என்று கேட்டால் ஒரு தாழ்மையான உண்மையான விஷயம் வராது. ஆனால் அதை அடையாளப்படுத்துறதுக்காக அந்த மாதிரிலாம் பூசிக்கிறாங்க. ஆனால் திருநீர் என்பது என்ன? புறத்தில் ஒரு திருநீர் இருக்கு, அகத்தில் ஒரு திருநீர் இருக்கு. புறத்திருநீர் பசுவினும் அமையும். பசுவாகி அந்த புனிதமான அந்த ஜீவனுடைய சாணத்திலிருந்து, அந்த சாணத்துல எந்த ஸ்மெல்லுமே இருக்காது பாத்தீங்களா. ஏன்னா அது நல்லா அசை போட்டு அந்த உணவை இறைவன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடு. ஏன்னா வாயில எவ்வளவு கூட நீங்க அசை போடுறீங்களோ அது ஞானமாக மாறும், அமிர்தமாக மாறும். அப்போ அந்த சாணத்திலிருந்து எரிச்சு வரக்கூடிய அந்த பஸ்பமாய் வரக்கூடிய அந்த திருநீர் இருக்கு இல்லையா, அதுதான் புற திருநீர். அதுக்கு மருத்துவ தன்மை உண்டு,
அது வந்து ஒரு பேட்டரி மாதிரி செயல்படும், பிரபஞ்ச சக்தியை இழுக்கக்கூடியது. நம்ம உடம்புல அது பட்ட உடனே சுத்தமான அந்த விரட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய திருநீர். அதுல எந்த ஜவ்வாது வாசனை எதுவுமே தேவையில்லை. நான் சொல்றது என்னன்னா, அந்த திருநீர் பட்டவுடன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பயோ கரண்ட், ஸ்பேஸ் கரண்டோட கனெக்ட் ஆகும். அந்த பெரிய சயின்ஸ் வந்து பெரியவங்க பண்ணி வச்சாங்க. ஆனால் பெரியவங்க ஞான சம்பந்த பெருமான் சொன்ன மந்திரமாவது நீர், வானவர் மேறது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவதுன்னு சொன்ன நீர் அகத்திருநீர். அகத்திருநீர் எதுல இருந்து வரும்னா அதுவும் பசு கிட்ட இருந்தா வரும். அந்த பசு ஆன்மா. ஆன்மாவுக்கும் பேரு பசுதான். பசு, பதி, பாசம் இல்லையா? அப்போ அந்த பசுவாகிய ஆன்மா தன்னை உணரும் பொழுது, அந்த தவத்தில் இருக்கும் பொழுது, மீண்டும் 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 தன்னை நினைக்க 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 என்ன ஆகுன்னா, அந்த அந்த சுத்த உஷ்ணத்தினால சுக்கிலம் கீழ்நிலை சுக்கிலமா இருந்து மேல்நிலை சுக்கிலமா மாறும். அதுதான் சொல்ற, அது மேல நீரு பூத்த நெருப்பாக மேல இருந்து அந்த நீரு திரும்பி ரிட்டர்ன்ல வரும். அதுக்கு பேர் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். அதுதான் ஞானம். அதுதான் நமக்கு அமிர்தம் வடிகிறதுன்னு சொல்றாங்க. நீங்க திருவருப்பா படிக்க 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 அவர் சுவாமி சொல்லியிருக்க உரைநடை பகுதியில சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செயல்படுத்த செயல்படுத்த அந்த உணவு முறையில நல்லா பசிச்சுதான் சாப்பிடணும். சூரியன் எழுமுன் விழிப்பும் சுத்த சுகந்த நல்காற்றும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமே 100 வயதை தருமே. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல படிக்கிறோம். இந்த கொரோனா பீரியட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 3000 பேருக்கு நான் ஃப்ரீ மெடிசன் கொடுத்தேன். அத்தனை குடும்பங்களும் பழைச்சாங்க. அதுக்கு காரணம் வள்ளல் பெருமானா. ஏன்னா நான் இந்த மாதிரி சபைகள்லாம் பாடுறதுனால எனக்கு என்ன பண்ணாங்க, என் பேர் போட்டு வடபழனியில ஞானமுருகன் போட்டு இந்த மெடிசன் கொடுத்தாங்க. கொஞ்சம் தான் கிடைச்சது. அப்புறம் அதனுடைய ஃபார்முலா தெரிஞ்சு நானே அரைச்சு அந்த நேரம் அந்த உதவி கிடைச்சது. ஒரு 30-40,000 ரூபாய்க்கு மெடிசன் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 3000 ஃபேமிலிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா லட்சக்கணக்கான ஃபேமிலிக்கு வள்ளலாருடைய நிறுவனங்கள், வள்ளலாருடைய சபைகள் தான் கொடுத்தாங்க. இந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன். அப்போ கொரோனா மட்டும் இல்லைங்க, எல்லா ஜோரத்துக்குமே மருந்து நம்ம பெரியவங்க பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல மருந்து இம்மருந்து சுகம் நல்கிடும் வைத்திய நாத மருந்து. என்ன சொல்றாங்கன்னா அந்த நாதமே மருந்து. நீங்க இதை படிக்க 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 பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் தானாவே மேல வர ஆரம்பிச்சு. அந்த மேல்நிலை சுக்கிலம் சொல்லக்கூடிய கீழே போனா விரயம், ஒரு பெண்ணுக்கு போனால் விவாகம், மேல போனா விவேகம், மேல ஏற்றக்கூடியதுதான் பாராயணம். அப்போ ஒரு விஷயமும் நீங்க அதை உற்று பார்க்க பார்க்க உற்று பார்க்க அச்சு விழும் உற்ற பொருள் பற்றியது. உற்ற பொருள் இருக்கு இல்லையா, நம்மளை கவனிக்கிறான் பாருங்க, தெரிஞ்சிச்சுன்னா தானா மேல வர ஆரம்பிக்கும். இதுதான் சொன்னாங்க, சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை. சுக்கு என்றால் சுக்கிலம். அந்த சுக்கிலம் யாருக்கு நிறைவாக இருக்கின்றதோ எந்த வைத்தியமும் தேவையில்லை. அதை பத்திரப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய விஷயம்தான் அந்த பாராயணம். சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வம் எல்லாம், சுப்பிரமணியம்னா நம்ம ஆன்மா, சுயம் பிரகாச ஜோதி. முருகை என்றால் அழகு, முருகி என்றால் இளமை. அப்ப அது என்னைக்குமே அழகா இளமையா இருக்கக்கூடியது நம்ம ஆன்மா. ஆன்மாக்கு எப்ப வயசாயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா? கிடக்கூடிய பால்ல கெடாத நெய் இருப்பது போல மாறக்கூடிய மறையக்கூடிய இந்த உடம்புக்குள்ள மாறாத மறையாத தோன்றாத பிறக்காத இறக்காத ஒரு பொருள் இருக்கு. அதை கண்டு கொள்ளணும். நம்ம இறக்காம இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலா நம்ம இறக்காம இருந்து போனோம்னா, நம்ம இறக்காம இருக்கிறது நம்ம பண்ண வேண்டியது நம்ம இறந்து போகணும். There's a time of death for each and everyone. But before the time of death, there's a time of death for the ego. எல்லாருக்குமே மரணத்துக்கான காலம் இருக்கு. மரணம் என்ற நிகழ்ச்சி ஒரு முறைதான். ஆனால் மரணம் என்ற உணர்ச்சி நம்ம 1000 முறை அனுபவிக்கிறோம். எவர் ஒருவருக்கு மரண காலத்திற்குள் நான் இறந்து விடுகின்றதோ அவருக்கு மரணம். அப்போ நான் இறப்பதற்குள் நான் இறக்க வரம் தருவாய்னு ஒரு சுவாமி கேட்டார். அதுக்கான ஒரு வழிமுறை தான் திருவருட்பாவுடைய பாராயணம். அருள் வழிபட்ட நான், செல்ஃப்லெஸ் செல்ஃப். அந்த நான் வந்து நீங்க நான் கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை. அப்போ அதுல சொல்றாரு, மருவ பெண்ணாசை மறக்க வேண்டும். நான் இந்த பொருள் சொல்றதுனால அப்ப பெண்ணாசை பரவாயில்லையா அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க கூடாது. பெண்ணாசை அப்படின்றது என்னன்னா, பெண்ணால் தான் பிறக்கிறோம். தாயா, பாட்டியா, பெண்ணா, பேத்தியா, தமக்கையா, தங்கையா எல்லாமே இருக்குது. ஆதிபராசக்தியா இருக்கிறது பெண் தானே. பெண் வழிபாட்டுக்குரிய ஒரு பொருள். பெண்ணை போற்றக்கூடிய ஒரு வீடு நல்லா இருக்கும், அந்த நாடு சுபிக்ஷமா இருக்கும். அதனால அந்த மாதிரியான தவறான பொருள் எடுத்துக்கிறத விட ஒரு பெண்ணை தவறாக பார்ப்பதும் தவறான பெண் ஆசை நிச்சயமா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை வந்து இந்த பாடல்ல அவர் வலியுறுத்தி சொல்லலைன்னு சொல்லுவார். பெண்ணாசை நான் அவர் சொல்றது என்னன்னா, மனதில் எழக்கூடிய ஆசைகள், சார்பு தன்மையுடைய ஆசைகள் இருக்கக்கூடாது. நிலைத்த தன்மையில் இருக்கக்கூடிய ஆன்மாவுடைய விஷயங்கள் தான் ஸ்திரமா இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நடக்கணும்னா பெருமாளை நான் என்ன பண்ணணும்? மதி வேண்டும்.
அது எப்படி கிடைக்கும்? நின் கருணை நிதியாதான் கிடைக்கும். இப்போ நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேன். ஏன்னா நில் கூட்டல் மதி, மைண்ட் நிக்கவே இல்லை. என் மதியில் நான் வாழ்ந்தது போதும் இறைவா, நின் மதியில் நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் நிம்மதிதான். அப்போ இந்த மதி எதுன்னு கேட்டால் இறைவனுடைய மதி. என்னுடைய மதியில நான் வாழ்ந்தது போதும் இறைவா, எனக்குள்ள நீயே இருந்து என்னை வாழவேன்னு சொல்லும் போது மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். அதுக்கு நீ கருணையா இருன்றார். அன்பாயிரு, அருளோட இரு, எல்லா ஜீவர்களையும் பார்த்து நீ கருணையோட இரு. அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அழுக்காது அவா வெகுளி இன்னாற்றுள் நான்கும் இழுக்கா என்றது அறம். அறச்செயல் செய்யும் பொழுதுதான் அன்பு பழுத்து என்னவா மாறும்? கருணையா மாறும். இப்போ ஒரு பூ துவர்க்குது, காய் புளிக்குது, கனி இனிக்குது. ஆனா துவர்க்கக்கூடிய பூ மருந்தாகலாம், புளிக்கக்கூடிய காய் ஜீரணத்துக்கு தகுந்த உணவாகலாம். ஆனால் கனி என்னவாகுது? அதான் ஞானம். அப்ப ஒவ்வொரு பொருளையும் அந்த கனி இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய அன்பு எப்ப பேரன்பா மாறுது? நான் என் ஃபேமிலி, எனக்கு தகுந்த ஆளுங்க மட்டுமே நம்ம இருந்தோம்னா இது சரியில்லை. அதுதான் சாமி சொல்றாங்க. உலகளாவிய அந்த எப்படி சொல்றது, பேரன்பு மலரணும். அதை மலர செய்வதுதான் இந்த பாடல்கள். அப்ப என்ன சொல்ற? மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும் இறைவா. அவனுடைய கருணை எனக்கு நிதியா கொடுப்பாங்க. நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். ஏன் சொல்றாரு சுவாமி? சாதாரண மனிதர்களே நான் யூஸ் பண்றது, ஆனா சாமி நான் யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்குன்னா நோயற்ற வாழ்வில் நான். இதை நான் சொன்ன பாருங்க, செல்ஃப்லெஸ் செல்ஃப். நான் நோய் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற நான், அந்த நான் போன பிறகு தான் இருக்கும். தான் என்பது ஆன்மாவிலிருந்து வரக்கூடியது. அப்போ நானந்தம் இல்லாத தானந்தம் தான் அருள்வாய் ஆனந்தமாகிய பரம்பொருளே. அப்போ என்ன சொல்றாருன்னா, மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். நம்ம வெறுப்பா இருக்கிறது, எதாவது விலகி போறது, இல்ல ரொம்ப ஆசையில போயிட்டு ஒரு விஷயத்தை பற்றோட செய்யறது இருக்காது. என்ன கடமை செய்யணுமோ அது செய்வோம், அது மேல கொஞ்சம் கூட நமக்கு நாட்டம் இருக்காது. அதாவது ஆசையற்ற ஒரு உற்சாகம், அன்பின் பாற்பட்ட கம்பீரம். ஒரு கம்பீரம் வரும், எதுல இருந்து வரும்னா அன்புனால வரும். கம்பீரம்னா நம்மளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அன்புனால ஒரு கம்பீரம் வரும். இதுதான் சொல்றாங்க, மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இப்ப புரியுதா? நோய் எது? நான் நினைக்கிறது தான் நோய். எனக்கு நினைக்கிறது அதுதான் நோய். இறைவா என்னை பார்த்துக்கோன்னா அந்த நோய் தானா நீ. அதான் சொல்றாரு, நல்ல மருந்தையும் மருந்து சுகம் நல்கிடும் வைத்தியநாத மருந்து. நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம். நான் சொன்ன பாருங்க, புறத்துல இருக்கிறத விட அகத்துலதான் சுவாமி நிறைய சொல்லியிருக்காரு. மலரடி என் சென்னி மிசை வைத்த பெருந்தை. சென்னின்னா தலை. தேவார பாடல்கள்ல நிறைய பாடலாம் சென்னின்னா தலை. தர்மமிகு சென்னையில் அப்படின்னா தர்மம் எங்க இருக்கு? உங்களுடைய தலையில தான் இருக்கு. தர்ம சிந்தனை இங்க தானே வரணும் ஃபர்ஸ்ட். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள், இந்த பூர்வ மத்தி தான் கந்த கோட்டம். கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்தவேலை, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் மனாரகம் விசுத்தி ஆகிரின்னு சொல்லக்கூடிய எல்லா ஆதாரங்களும் அந்த தாமரைகள் மொட்டா இருக்கிறது வளரணும். வளர்ந்தாதான் ஞானம். மொட்டாவே இருந்ததுன்னா ஞானம். நீங்க அருட்பா பாட 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 ஒவ்வொரு தாமரையும் வளரும். இதை நீங்க கண்கூட பார்க்கலாம். அப்போ தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளரு தலம் ஓங்கு கந்தவேலை, தன்முக துய்யமணி. தன்னை நினைச்சு அந்த ஆனந்தத்துல நம்ம இருப்போமா? பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக வாக்கியம் பரமன் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமை பரம ஏகாந்த நிலை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த பரசுகம் சொல்லக்கூடிய அந்த சுகம் எங்க இருக்குன்னா தன்மயமாகும் போதுதான் இருக்கு. நீங்க உங்களுக்குள்ள ஆழ்ந்து போங்களேன், நீங்க கரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன். அப்ப என்ன சொல்றாரு? தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர் தலமோங்கு கந்தவேலே, தன்முக துய்யமணி உள்முக சைவமணி. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அசையாத ஒரு பொருள் இருக்கு. உள்முக சைவமணி, சண்முக தெய்வமணி. அந்த சண்முகம் சொல்லக்கூடிய 6 ஆதாரத்தின் வழியாக மிளரக்கூடிய தெய்வமாகிய மணின்னா இந்த இடத்துல என்னன்னா அதுதான் அழிவில்லாத பொருள், சிந்தாமணி என்று சொல்லுவார்கள். இது ஒரு விதமான பொருள். நிறைய பொருள் நிறைய பேர் சொல்லலாம், பட் இது ஒரு ஏற்புடைய பொருள். என்ன சொல்றேன்னா, தன்முக துய்யமணி உள்முக சைவமணி. உள்ளுக்குள்ள பார்த்தா எவருடைய மனம் அசைகிறதோ அவர் அசைவம்,
எவருடைய மனம் அசையவில்லையோ அவர் சைவம். நீங்க சாப்பிடுறதுனால வரக்கூடிய சைவம் அசைவம் இருக்கு. ஆனா மனதுனால நீங்க மனம் அசையாத மனம் இருந்தால் அது சைவம். மனம் அசைஞ்சதுன்னா நம்ம எல்லாமே பண்றோம், ஆனா மனசு ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா அது அசைவம் தான். அதனால நம்மளை மீண்டும் சைவமாக மாற்றக்கூடியது எதுன்னா திருவருட்பா பாடல்கள். என பாடியது இறைவன். அதனால தன்முக துய்யமணி உள்முக சைவமணி சண்முக தெய்வமணி. ஒரு பாடலோட இதை நிறைவு பண்ணுங்க. நன்னாலும் கடந்தே ஒளி ஞான சபாபதி பொன்னாரும் சபையாய் அருட்பூரண புண்ணியனே. பொன்னாரும் சபையாய் அருட்பூரண புண்ணியனே. என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை நீனும் என் தாய். என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை நீனும் என் தாய். உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே. உன்னால் வாழுகின்றேன் என்று உண்மை உரைத்தருளே. உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே. ராமலிங்க பரம் பொருளே எனக்கு உண்மை உரைத்தருளே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழ்க சீர் அடியாரெல்லாம் பிரகாச வல்லல் பெருமானார் மலரடிகள் வாழ்க வாழ்க. கொல்லா விரதம் கோடை மீண்டும் உண்டு அல்லல் மலரடி வாழ்க. கேட்க கண்ணு சொல்லியிருக்கேன், அங்கேயும் கேட்டிருப்பீங்க. மீண்டும் இங்கேயும் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்த மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 8 அங்க நம்ம விழுப்புரத்துக்கு பக்கத்துல கல்பட்டுன்னு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல திருநரங்குன்றம் சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல கல்பட்டையா வாழ்ந்த இடம். அதுக்கு கீழே ஒரு வனத்து சின்னப்பர்னு ஒரு கிறிஸ்டின் கோயில். அந்த கோயில்ல ஆடு கோழி மாடு எல்லாம் வெட்டுறாங்க. அதனால நாங்க ஒரு 48 ஆண்டுகளா பிரச்சாரம் பண்ணி நீர்மோர் கொடுத்து அந்த இடத்துல சுத்தி வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் திருப்பவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா பலியா நிறுத்தி இருக்கிறாங்க. யாரா புதுசா வந்து செய்யறாங்க. அதனால நிறுத்திட அவங்க தொடர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருப்பியும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால பொதுமக்கள் அன்பர்கள் நீங்க எல்லாரும் வர்றதா இருந்தா கூட வரலாம். கல்பட்டு விழுப்புரத்துல இருந்து கிழக்கு நோக்கி மாமழப்பட்டுன்னு வருதுங்க. அந்த மாமழப்பட்டுன்ற இடத்துல உள்ள இருந்து கல்பட்டு எக்ஸ்ட்ரா இது ஸ்பெஷல் பஸ் கூட விடுறாங்க, நிறைய இருக்குது. அந்த ஸ்பெஷல் பஸ்ல ஏறி வந்தீங்கன்னா கூட அங்க எங்க சன்மார்க்க அன்பர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீர்மோர் கொடுப்பாங்க. அதுல நீங்க நோட்டீஸ் கொடுக்கலாம், பிட் நோட்டீஸ் கொடுப்போம். இது சைக்கிள்ல இது மைக் கட்டிக்கிட்டு தெரு தெருவா அந்த இடங்கள்ல வீடுகள் எல்லாம் போவோம். அதே போல கடத்தெரு அந்த பஜாரு அந்த கோயிலுக்குள்ள கிறிஸ்தவர் கோயிலுக்குள்ள அது வனத்து சின்னப்பர் கோயில். அங்க அந்த வனத்து சின்னப்பர் எல்லா உயிர்களிடத்தும் பேசுவாராம் அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்கு. அது அந்தோனியார் கோயில். அந்தோனியார் தான் ஒரு குரு. அதனால அந்தோனியாரும் சுத்த சைவமா தான் இருக்கிறாங்க. அது அவங்க ஃபாதர்கிட்டயும் சொல்லியாச்சு. இது தஞ்சாவூர் ஃபாதர் அவங்க ஹெட் ஆபீஸ், அங்கேயும் சொல்லிட்டோம். போலீஸ்லயும் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. கலெக்டரும் உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க நீங்க பிரச்சாரம் பண்ணலாங்கிறதுக்காக. அதனால மெய்யன்பர்கள் எல்லோரும் உங்க செலவுலயே நீங்க வரணும், எங்கிட்ட கேட்டுடாதீங்க செலவை. அதனால நீங்க எல்லாரும் வர்றதா இருந்தா நீங்க அந்த விழாவை அற்புதமா கொண்டாடுறதுக்கு. ஏன்னா நான் பலி கொடுக்கறதுலாம் 48 ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கிறோம். சீனி சட்டைப்பறையாருடைய எங்களுக்கு குரு சீனி சட்டைப்பறையா அவரெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்களும் பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு முடிஞ்சிருச்சு என் கதை, இல்ல போகும்போது என் கதை முடிஞ்சுச்சுன்னா தொடரணும் இல்லைங்களா?
அதுக்காக அங்க ஒரு 50-60 பேர்த்த 1000 பேர்த்த உருவாக்கி இருக்கிறோம். இருந்தாலும் 50 பேர் 60 பேர் அந்த வேலையை செய்யறாங்க. இருந்தாலும் உங்க ஊர்கள்ல உங்களுடைய இடங்கள்ல நீங்களும் தொடரணும் அப்படிங்கறது. வெறும் சாப்பாடு போறது 50% தாங்க. வெறும் சாப்பாடு போறது 50%, இந்த பலி நிறுத்துறது 50%, ரெண்டும் சேர்ந்தாதான் 100%. அதனாலதான் வள்ளலார் வலது கை சோறு போடுற, இடது கை சோறு போடுறதாகவும் வலது கை உயிர் கொலை செய்யாமல் இருக்கிறதும் ரெண்டு கண்ணாக எடுத்துக்கொண்டனால உங்களுடைய திருவடிகளை வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்க எல்லோரும் வரவங்க வரலாம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மெய்யன்பர்களே, ஏறத்தாழ 1 மணி நேரமாக வள்ளல் பெருமானுடைய பெருமையை சொல்வதோடு அருஞ்சோதி பாபா அவர்களுடைய அருள் அனுபவங்களையும் எப்படியெல்லாம் அவர் அவருடைய அருளை பெறுவதற்காக தன்னலம் இல்லாமல் எப்படி அவரோடு ஒன்றி இருந்தார் என்பதையெல்லாம் அவர் சொல்லும்போது உண்மையிலே அவருடைய உழைப்பிற்கு ஞானம் கிடைத்திருக்கிறது என்பதற்குரிய எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கு ஞானமுருகன் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, ஞானமே வடிவாகிய ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. இப்ப முன்னாடி நின்று பேசினவர் தான் அவர், நான் இல்லை. அவர் ஞானமே வடிவாகிய நீங்க பேசிட்டு போயிருக்காரு. என்ன கேட்டா ஒரு செய்தி கூட தேவையில்லாததுன்றது இல்லாம, களை எடுத்துட்டு பயிர் அப்படின்ற மாதிரி இல்லாம பூராமே பயிர் தான், பூராமே பயிர் தான். அந்த அளவுல நமக்கு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார், நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறார், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார். இதுக்கு மேல இருக்கிறது என்ன, இதுக்கு கீழே இருக்கிறது என்ன எல்லாம் சொல்லியிருக்காரு. சயின்ஸும் பேசினாரு, ரிலிஜனும் பேசினாரு, நம்முடைய நடைமுறையில எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. நமக்கு அதுதான் வேணும். அவர்கள் படிச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் லாபம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நினைக்கும் போது எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. அது செய்யற வேலையை அது யாரும் நினைச்சு பார்க்க முடியாது, அவ்வளவு தூரத்துக்கு அது செய்யும் அப்படிங்கிறது. நான் அதுக்கு மேல நான் பேசக்கூடாது, பேசணும்னா அது இன்னைக்கு பேசினவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அறிவால் அறிந்து இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே. அவர் பேசின தூரம் எப்படி பேசினாரு? அறிவால் அறிந்து இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே. அழகான செம்பொன் மயில் மேல வந்து அலைவாயு வந்த பெருமாளே. ஞானமே வடிவாயிருந்து இங்க பேசியிருக்கிறாங்க. எந்த செய்தியை நீங்க தள்ள முடியாது. சுற்றுப்புறம் உலகியல் நம்மளை அழுக்காக்குறது அப்படின்றதையும் சொல்லி, நீங்க அழுக்காகாம எப்படி இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லி, அதுக்கு அகவல் எந்த அளவுக்கு துணையாக இருக்கிறது என்பதையும் சொல்லி, அது உங்க உடம்புக்கு எவ்வளவு உதவி செய்கிறது என்பதையும் படிப்படியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உள்ளம் பெருங்கோயில் எல்லாமே சொல்லிட்டாங்க. உடம்பு சரியா இருந்ததுன்னா மனசு சரியா இருக்கு இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா நம்ம பரவாயில்ல, மனசு அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா இல்லையா? உடம்பு சரியில்லானே அப்போ உட்காந்துரும். அப்போ அந்த மனதை சரியா வச்சுக்கிறதுக்கு உடம்பும் தேவை அப்படின்றதையும் ஐயா சொன்னாங்க. உடல் நலம் இருந்தால் நம்பிக்கை இருக்கும். ஏன்னா எதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். செயல்பாடுகள்ல தொய்வு ஏற்படுவதற்குரிய காரணமே உடல் நலம் இல்லாமல் இருப்பதுதான். உடல் நலத்தோட இருக்கிற ஒருத்தர் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்க பாட்டு போயிட்டே இருப்பான், எங்கேயும் நிக்க மாட்டாங்க. உடல் நலம் இருக்கிற ஒருத்தர் வழிபாடு செஞ்சாங்கன்னா எந்த இடத்துலயும் நிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பயணத்துல தடையே வராது
இது உடல் நலமும் இல்லை, மனநலமும் இல்லை அப்படிங்க போகும்போது அங்கங்க நிறைய டோல்கேட்டு, வண்டி நின்றுதான் சேர வேண்டியது இருக்கிறது. நீங்க ஹைவேஸ்ல போகணும் அப்படிங்க போகும்போது இது ரெண்டும் உங்களுக்கு சரியா இருந்தா உடம்ப சரியா வச்சுக்கிறதுக்கு அவர் சொன்னாரு. நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு மூச்சு பயிற்சி இங்க வர்றது எல்லாமே சொன்னாரு. நாங்க சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது. அது சொல்ல போகும்போது ஆமா எல்லாமே இப்ப எப்படியோ உட்கார்ந்து என்னென்னமோ பயிற்சி எல்லாம் செஞ்சா என்ன லாபம் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த லாபம் அதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற ஒண்ணும் இல்லை. உண்மையிலேயே என்னுடைய வேலையை ரொம்ப எளிமையாக்கிட்டு போயிருக்காரு. அவருடைய திருவடியை வணங்குவதை என்னுடைய முதற்கண் பணியாக நினைத்து வணங்கி தொடர்ந்து வாருங்கள் என்கின்ற விண்ணப்பத்தையும் அவருடன் சமர்ப்பணம் செய்து இந்த மாலைப்பொழில் வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னார் திருவடியை வணங்கி நீட்டி பேச நினைக்க பயந்து சிறப்புகள் வாசிப்பதற்காக அன்புக்குரிய ஐயா குமரேசன் அவர்களையும் பிரகாசம் அவர்களையும் அரங்கிற்கு அழைத்து அமைகிறேன். தொடர்ந்து வாருங்கள் என்கின்ற விண்ணப்பத்தை உங்களுடைய திருவடி மலர்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி. பக்கம் 35 விலகப்பேறு. இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின, துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர், அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர், என்பால் அருட்பெரும் ஜோதியார் எய்தவே மலம் கழிந்து உலகவர் வானவர் ஆயினர். வளம்பெரு சுத்த சன்மார்க்கம் சிறந்தது, பலம்பெரு மனிதர்கள் பண்புலர் ஆயினர், நலம்பெரும் அருட்பெரும் ஜோதியார் நன்னவே. பண்டங்கள் பலித்தன பசிந்தன உள்ளத்தில், என்பது அருட்பெரும் ஜோதியார் எய்தவே குணங்கள் சிறந்தன குற்றங்கள் அற்றன, மனங்கள் விளங்கின வாழ்வுகள் ஓங்கின, பிணங்களெல்லாம் உயிர் பெற்றெழுந்து ஓங்கின, இணங்க அருட்பெரும் ஜோதியார் எய்தவே பத்தர்கள் பாடினர் பணிந்து நின்றாடினர், முத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர், சித்தர்கள் ஆனந்த தெல்லமுது உண்டனர், சுத்த அருட்பெரும் ஜோதியார் தோன்றவே இருட்பெரும் மலம் முழுதும் தவிர்ந்திட்டன, மருட்பெரும் கண்மமும் மாயையும் நீங்கின, தெருட்பெரும் சித்திகள் சேர்ந்தன உளத்து, அருட்பெரும் ஜோதியன் அன்பிற் கலந்தவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி. இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. உரைமணம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி. ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி. வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி. எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள், அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதி. ஈன்றனற்றாயினும் இனிய பெருந்தயவும் ஆண்ட சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. என்னையும் பணிகொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உவந்த அருட்பெரும் ஜோதி. எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இன்புறு சித்திகள் எல்லாம் புரிக என்று அன்புடன் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் ஜோதி. முக்தி என்பது நிலை முன்பு சாதனம், அத்தகவு என்ற அருட்பெரும் ஜோதி. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம், அத்திரல் என்ற அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி. சிருஷ்டி தலைவரை சிருஷ்டி அண்டங்களை அருட்பெரும் வகுத்த அருட்பெரும் ஜோதி. ஆவணை தலைவரை ஆவண அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெரும் ஜோதி. அழித்தசை தலைவரை ஆவணங்களை அடுத்த அமைத்த அருட்பெரும் ஜோதி. வித்தியை அத்தனை அமைத்த அருட்பெரும் ஜோதி. ஆயுதத்தையும் தங்கிய உயிரை ஆயுத காத்த அருட்பெரும் ஜோதி. ஜோதி. சிசுந்தர் உயிர்களை அசைவர காத்த அருட்பெரும் ஜோதி. உயிர் உணரை உணரும் உயிரை அயவர காத்த அருட்பெரும் ஜோதி. வான்மொழி சத்தியார்
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வான ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏழு ஜோதி நீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீரேனே ஆதி நிர்வாணனே வாரி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாரி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரே வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருளாதா திருவருட் பிரகாச வல்லலா திவ்ய கருணையிலே சரணம் சரணம் தவத்து கண்ணியப்படைவா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் 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 ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி